நீங்க இன்னைக்கு ஒரு 2 நாள் விளாக் பார்க்கலாம். இந்த 2 நாள்ல என்னோட வருமானம் பார்த்தீங்கன்னா, ஒரே நாள்ல ரூ. 2,500 வருமானம். என்ன எப்படி நான் பிஸியா வச்சுக்குவேன் அப்படின்றதும் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாருங்க. காலையிலேயே கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாரி இருந்துச்சு. டயர்டா இருக்க மாரி இருந்துச்சு. அதனால குளிச்சிடலான்னு குளிச்சுட்டு காளான் பிரியாணி செஞ்சேன். இன்னைக்கு காலையில தம்பி சாப்பிட்டு டிஃபனுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. ஈவினிங் பார்க்கும்போது எனக்கு லைட்டா ஃபீவர் வர மாரி ஆயிருச்சு. சரி நான் படுத்துட்டேன். ஒரு வேலையும் செய்யல. வீட்ல ஒரு வேலையும் இல்லைங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். வேலை நம்ம பார்த்து எடுத்து செஞ்சோம்னா செய்யலாம். இப்ப ஆரி ஒர்க் போடுற வேலை இருக்குது. இருந்தாலும் எனக்கு வந்து முடியல அப்படிங்கிறதுனால நான் பண்ணல. அத வந்து வச்சிருக்கேன். பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரெட்டை தக்காளி வந்திருந்ததாம். அத வீடியோ எடுங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்தான் தம்பி. அதனால நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா, ஐப்ரோஸ்க்கு வந்து கஸ்டமர் கால் பண்ணியிருந்தாங்க. அ ஹோம் சர்வீஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ரூ. 70 வாங்குறேன். இதே இங்க வந்தாங்க அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா ரூ. 50. நான் அங்க போய் பண்றதுனால ரூ. 70 ஐப்ரோஸ்க்கு. ஒரு கம்பெனிக்கு போயிருந்தேன். அங்க ஒரு 3 பேத்துக்கு. அப்புறம் வந்து கஸ்டமர் வீடு. இந்த பக்கமா ஒரு 3 பேருக்கு. மொத்தம் 6 பேருக்கு. அப்ப என்னோட இன்கம் பாருங்க 6 பேருக்குங்கும்போது ரூ. 420 ஆச்சா? அதுக்கப்புறமா சாரி வந்து 2 ப்ரீ ப்ளீட்டிங் குடுத்துருந்தாங்க. அந்த 2 சாரிக்கு ரூ. 600. ஒரு சாரிக்கு ரூ. 300 வாங்குறேன். 2 சாரிக்கு ரூ. 600. ஸோ இதுல 1000 வந்துருச்சு. அப்புறம் ஒரு கஸ்டமர் வந்து ப்ரௌனி கேக் கேட்டிருந்தாங்க. நான் இத பிசினஸா ஸ்டார்ட் பண்ணும்போது சாம்பிள் பேக்கா வந்து எல்லாத்துக்குமே ஃப்ரீயா குடுத்திருந்தேன். அதனால அவங்க வந்து பையன் ஹாஸ்டல்ல இருந்து வந்திருக்கான். அவனுக்கு வந்து நான் குடுத்து விடணும். எனக்கு ப்ரௌனி வந்து பண்ணி குடு ரூபான்னு கேட்டிருந்தாங்க. 1 1/2 கிலோ சொல்லியிருந்தாங்க நார்மல் ப்ரௌனி. கொஞ்சமா வந்து சாக்கோ ப்ரௌனியும் கேட்டிருந்தாங்க. மொத்தமா சேர்த்து 1 1/2 கிலோ கேட்டிருந்தாங்க. 1 1/2 கிலோவுக்கு நான் சாக்கோ ப்ரௌனிக்கு இது வந்து 1/4 கிலோ ரூ. 210 நார்மல் ப்ரௌனி, ஃபஜ்ஜி ப்ரௌனி. சாக்கோ ப்ரௌனி பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க எந்த அளவுக்கு ஃப்ளேவரா கேட்கறாங்களோ, அந்த அளவுக்கு ரேட் ஜாஸ்தி வரும். இப்ப இது வந்து கிலோ ரூ. 800 குடுக்குறேன். 1/2 கிலோ ரூ. 400 கிலோ வந்து ரூ. 800க்கு நான் குடுக்குறேன். இதுல வந்து சாக்லேட் வந்து ஆட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா வந்து சார்ஜ் வரும் இல்லையா? அவங்களுக்கு வந்து நான் ரூ. 1,500 வாங்குனேன். கிட்டத்தட்ட 1 1/2 கிலோவுக்கு மேல தான் இருந்தது அவங்களுக்கு கேக்கு. நான் அந்த சாக்லேட்லாம் நெறைய போட்டு, கிட்கேட்லாம் போட்டு பண்ணியிருந்தேன். இது வந்து வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ராகி, கோதுமையும் போட்டு பிஸ்கட்டும் பண்ணியிருந்தேன். அது தனி வீடியோவா நான் வந்து உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கேன். எடிட் பண்ணி போஸ்ட் பண்றேன். ராகி கேக்கு ராகி பிஸ்கட்டும் வந்து போஸ்ட் பண்றேன். உங்களுக்கு ப்ரௌனி கேக்கும் பாத்தீங்க அப்டின்னா, ஃபுல்லா டீட்டெயில்டா நீங்க பிசினஸ் பண்ற அளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன். எனக்கு நான் வந்து எந்த மாரி நான் பண்ணிட்டுருக்கேன் அப்டின்றதும், அதுவும் பாத்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனா நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். கண்டிப்பா உங்களுக்கு பிசினஸ்க்கு யூஸ் ஆகும். இந்த மாதிரி நீங்க உங்கள என்கேஜ்டா வச்சுக்கிறதுனால என்னென்ன நல்லது நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நம்ம இவ்ளோ வேலை செய்றோம்ல. இன்னைக்கு வந்து நான் ஹோம் சர்வீஸ் போனேன், பிஸ்கட் செஞ்சேன், கேக் செஞ்சேன், சாரி ப்ரீ ப்ளீட் பண்ணியிருக்கேன். நைட் வந்து எனக்கு மொபைல் நோண்டுறதுக்கு டைம் இல்ல. ஏன்னா எனக்கு டயர்டு. நான் படுத்தேன், நல்லா தூங்கிட்டேன். காலையில எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் டெலிவரி குடுக்குறதுக்காக கெளம்பிட்டேன். ஸோ காலையில கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேன். ஈவினிங்கா போலாம். ஏன்னா தம்பியும் கூட்டிட்டு போனோம் அப்டின்னா, தாராபுரத்துபுரம் சுத்திட்டு வரலாம். சும்மா சுத்துவோம். செலவெல்லாம் பண்ண மாட்டோம் அதிகமா. ஆனா இந்த மாரி ஒரு இன்கம் எடுத்தோம்னா, நாங்க வந்து போய் பிரியாணி சாப்பிடுவோம். இன்னைக்கு என்னமோ பிரியாணி வேண்டாம், எக் ரைஸ் போதுங்கம்மான்னு சொல்லிட்டான். அதனால சும்மா வந்து சுத்திட்டு எக் ரைஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். தைப்பூச கூட்டம்ங்கிறதுனால ரோட்ல வந்து ரொம்ப ரஷ்ஷா இருந்துச்சு. சரின்னு நாங்க வாங்கிட்டு பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். சும்மா ஒரு ரவுண்ட் அப்படியே போயிட்டு. ஸோ எதுக்கு நம்ம இப்படி நம்ம பிஸியா வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத சிந்தனைகள் வராது. இன்னொன்னு என்னன்னா, அடுத்தவங்களுடைய ஆடம்பர வாழ்க்கைய பார்த்து நம்ம ஆசைப்படாம இருப்போம். ஏன்னா, நம்ம சும்மா இருக்கும்போது, அவங்களே எவ்வளோ நல்லா இருக்காங்க பாரு, அவங்களே இத்தனை பண்றாங்க, இவ்வளோ வாங்குறாங்க, கார் வாங்குறாங்க, வீடு வாங்குறாங்க, அந்த மாரிலாம் யோசிப்போம். நம்மளுக்கு வேலை இருக்கும்போது அதெல்லாம் நம்ம யோசிக்க மாட்டோம். இந்த வேலையில ஈடுபாடுல போயிடுவோம். இத இன்னும் நல்லா பண்ணணும், இதுல இன்னும் நம்ம இன்கம் நல்லா எடுக்கணும். இந்த மாரி தான் நம்மளுக்கு சிந்தனைகள் போகுமே தவிர, அதுக்கப்புறமா நம்மளுக்கு இன்கம் வரும்போது நம்ம இத வாங்கலாம், அத வாங்கலாம்னு நெனச்சு நம்ம வாங்குவோம். ஆனா சும்மா உட்காந்துட்டு நம்ம இதெல்லாம் யோசிக்கும்போது, சில நேரம் ஹஸ்பண்ட் கூட சண்டை போடுவோம். வீட்ல எல்லார் மேலயும் கோவத்த காமிப்போம். நீங்க வீட்டு வேலையே செஞ்சா கூட, உங்க வீட்ட நீங்க அழகா வச்சுக்கணும். யாராவது வந்தாங்கன்னா, "ஏய் வீட்டுக்கு சூப்பரா வச்சிருக்கா பாரு" அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம ரசிச்சு ரசிச்சு பண்ணலாம். அந்த மாரி பண்ணுங்க. யூடியூப் ஸ்டார்ட் பண்றீங்களா? ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்கள நீங்க பிஸியா வச்சுக்கோங்க. அப்போ உங்க லைஃப் வந்து இன்னுமே நல்லா இருக்கும். அடுத்தவங்களுடைய ஒரு ஐடியாக்கு போகாதீங்க. அடுத்தவங்க பேசுறாங்கன்னா, அத காதுல கேட்டுக்கோங்க. நீங்க வந்து நம்மளுக்கு இப்படி இல்லையே அப்படின்லாம் நினைச்சு நீங்க இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா நம்ம சந்தோஷத்த நம்ம இழந்துருவோம். நான் இதனால தான் என்ன நான் வந்து பிஸியா வச்சுக்குவேன். தேவையில்லாத சிந்தனைக்கு வேற போக்கூடாது. ஹஸ்பண்ட் வேற இல்லல்ல. அப்ப நம்மள எவ்வளோ நம்மளுக்கு பிரச்சனை இருக்கும். அதனால நான் வந்து என்ன இப்படிதான் வச்சுக்குவேன். அதுதான் உங்களுக்கும் சொல்றேன்.